ரோசம்மா எங்க? சாப்பிட கூப்பிடலையா? ஆமா, இதோ பாக்குறேன். பாஸ்கர் என்ன? ரோசம்மா எங்க? அதான் அங்க இருக்கா. ரோசம்மா, இங்கேயே உட்காந்துருக்க. உள்ளே வந்து சாப்பிடு. ஐயோ, நான் இங்கே இருந்துக்கிறேன். கஞ்சியா குடிக்கிற? அங்க சோறு இருக்கு, வா. எனக்கு கஞ்சி போதும். ம். ரோசம்மா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? இதெல்லாம் நீ செய்யாத. புடவையெல்லாம் அழுக்காயிடும். எழுந்திரி. நீ இப்ப பழைய ரோசம்மால இல்ல, நம்ம சினிமாவோட கதாநாயகி. ரோசம்மா, இந்த சினிமால நடிச்சு முடிக்கிற வரைக்கும் ரோசம்மா ரோசம்மா இல்ல, கீழ் ஜாதி இல்ல, நாயர் பொண்ணு. அதை மறக்காத. அப்படிதானே ஜானட்டு? அதுவும் இல்லாம ரோசம்மா இப்போ நம்ம மதத்தை சேர்ந்தவ தானே, அதனால தானே ரோசம்மான்னு பேர் வச்சிருக்கா. இந்த ரோசம்மாங்கிற பேரை நம்ம கொஞ்சம் மாத்தி வச்ச என்ன? சுந்தரராஜன் மச்சானோட பொண்டாட்டி பேரு ரோசி தானே? அப்போ ரோசம்மாங்கிறத ரோசி ஆக்கிட்ட என்ன? கூப்பிடவும் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ரோசி. என்ன ரோசம்மா சொல்ற? ஜான்சனோட அபிப்பிராயம் என்ன? நல்லா இருக்கு. மொத்தத்துல ரோசம்மா பெரிய நடிகையாக போறா. அப்ப நம்ம தொடங்கலாமா? சரோஜினி வீட்டு முன்வாசல்ல நிக்கும் போது விஷு மோகன் தம்பி அங்க வர்றான். அந்த ஆளு சரோஜினி கல்யாணம் செய்யறதுக்காக அவ பின்னாடியே அலையறவன். சரோஜினிக்கு அவ மேல இஷ்டம் இல்ல. விஷு மோகன் வந்து பேசும்போது ரோசம்மாவுக்கு கோபம் வரணும். ரோசம்மா இல்ல, ரோசி. ரோசி ரோசி. அதை பார்த்துட்டு ஜெயச்சந்திரன் இங்க வருவான். ஜெயச்சந்திரன் வந்தது விஷு மோகனுக்கு பிடிக்கல. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரும். என்ன புரிஞ்சுதா? இந்த காட்சியை தான் நம்ம இப்ப எடுக்க போறோம். நம்ம பிள்ளை தான் விஸ்வமோகன். பிள்ளை எங்க? ஒன்னும் புரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இங்க எங்க நிக்கிறத பாத்தனே. என்ன பிள்ளை அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா இங்க. பிள்ளை நடிக்கிறல்ல? ஆமா. அப்ப பிள்ளை நான் சொன்ன மாதிரி சரோஜினியை பாக்குறப்பெல்லாம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும். ஸ்திரீயை பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கதகளியில் ஸ்திரீ வேஷம் போட்டு பழக்கம். ஸ்திரீ மாதிரி சிரிக்க சொல்லுங்க, நல்லா வரும். அதுக்கு இப்போ நீ ஸ்திரீ வேஷம் போடலையே பிள்ளை? இல்ல. விஸ்வமோகன் தம்பி ஆம்பளை இல்லையா? ஆமாமா, புருஷ லட்சணத்தோட சிரிக்கணும் இல்லையா? ஆமா. நான் எப்ப சிரிக்கணும்? கேமரா ஸ்டார்ட் ஆனதும் நான் ஆக்ஷன் சொல்லுவேன். அப்போ ஆக்குதரணும்னு சொன்ன உடனே சரோஜினியை பார்த்து சிரிச்சிட்டு பக்கத்துல போய் பேசிட்டு இருக்கணும். பேசணும். என்ன பேசணும்? சரோஜினி கிட்ட நீ பார்க்க அழகா இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா, அப்படி ஏதாவது பேசு. சினிமால பாக்குறப்ப நம்ம பேசுறது எதுவுமே கேட்காது. இது நாடகம் போல இல்ல, சினிமாவுக்கு சப்தம் இல்ல. இருந்தாலும் ஏதாவது நம்ம பேசுற மாதிரி நடிக்கணும். அமெரிக்கால பேசுற சினிமா கண்டுபிடிச்சிட்டதான் சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல. ஒரு சந்தேகம், நாம பேசுறது கேட்கலனா எதுக்காக பேசி நடிக்கணும்? முத்திரை காட்டி நடிச்சா போதாதா? கதகளி போல. இல்ல நடிக்க தானே வந்த, இல்ல கதகளி ஆடவா? நடிக்கத்தான். பழக்கமில்லாத வேலையை பண்ணும்போது சந்தேகம் வரும்ல. அப்புறம் அங்க போய் சிரிக்கணுமா இல்ல இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போகணுமா? அங்க போய் சிரிச்சேன்னா போதும். சரி. ரோசம்மா நடித்தது நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சுந்தரான கூலி கொடுக்குறாரு, போய் வாங்கிக்கோ. ரோசி, வரிசையில் நிற்க வேண்டாம், வாமா.
See, Mr. Daniel, it's perfect. The girl looks good. காலையில கருவாடு விற்க போனப்போ இந்த பொண்ணு வந்து கூப்பிட்டா. என்னமோ சினிமா எடுக்கிறாங்க வர்றியான்னா. பைசா கிடைக்கும்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம வந்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன, மீன்காரிக்கு 1000 வருஷம் கிடைச்சிருக்குல்ல பாரு, அழகான முண்டு ரவிக்கையும் போட்டுக்கிட்டு. நீ என்ன மீன்காரி தானே, நீ இப்ப என்ன போட்டிருக்க? என் வீட்டுக்காரன் இறந்துட்டான், உன் வீட்டுக்காரன் கடலுக்கு தானே போயிருக்கான். தெரிஞ்சது மீனை துண்டு போடுற மாதிரி துண்டு போட்டுருவான். நம்மளை போல உள்ள பொம்பளைங்களுக்கு இந்த சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் தேவையா? அதுக்குன்னு உள்ளவளுக்கு தானே போவாடுங்க. நீ உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நடிக்க வந்த, நீ என்னடி என் மகளாமா நடிக்க போற? ஆமா. அப்ப நீ இவளுக்கு தோழியா? அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதாவது தெரியுமா ஜான்சன்? பார்த்த ஒரு மாதிரி. என்ன நான் செய்யறது? ஊர் புறா தேடி தொலாவி கண்டுபிடிச்சு 2 பேரை கூட்டு வந்திருக்கேன். சரியில்லைன்னா கதையை மாத்து. சரோஜினி அம்மா மீன்காரின்னு. ரோசி இங்க வா, நீங்களும் வாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ வீணை பாத்திருக்கியா? இல்ல. சரோஜினி உங்க வீட்டு திண்ணையில நீ வீணை வாசிட்டு இருக்க, அத அம்மாவும் தோழியும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜெயச்சந்திரன் இங்க வருவான். அதுதான் நம்ம இப்ப எடுக்க போற காட்சி. ரோசி வா. ஏமா இங்கெல்லாம் துப்ப கூடாது. நீங்க இப்படி வந்து உட்காருங்கம்மா. நீ தரையில் உட்காரு. வீணை எப்படி பிடிக்கிறதுன்னு ரோசி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணே. The scene starts with the 3 of them already in front of the house. Once you start rolling, then I'll walk towards. என்ன இது? முதல்ல ஒரு கீழ் ஜாதிக்காரி நடிச்சா, இப்போ அவ கூட இன்னும் 2 பேர். மேல் ஜாதிக்காரன் கதையில கூட நடிக்க இவங்க தான் கிடைச்சாங்களா? நான் ஒரு மேல் ஜாதிக்காரன்ல, என் ரத்தம் அப்படியே தக தக்கன்னு கொதிக்குது. டேய் பிள்ளை, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு காட்டுறது மட்டும் இல்ல, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு காட்டுற வித்தையும் சினிமால இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படி மூலையில போய் உட்காரு. ரெடி? ஆக்ஷன். அங்க பாருமா. ஆக்ஷன். வீணவாசி. கட் கட் கட். என்ன வாய் இது? எனக்கு வீணெல்லாம் வாசிக்கவா தெரியும்? வாசிக்கிற மாதிரி இருந்தா போதும்னு டேனியல் சார் சொன்னாரு. கடைசியில நான் என்னென்னமோ பண்ணேன். உன்னோட பாக்கியம், பணக்கார தம்புராட்டியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கே. ஆமா, கசவு சீலையும் ரவிக்கையும் நகையும் டேனியல் சாரோட சம்சாரம் தந்தாங்க. இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிற யோகம் நமக்கு இருக்கா சொல்லு. அப்புறம் அப்பப்போ டேனியல் சார் ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு. ஆக்சன். அப்ப நம்ம நடிக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதான் தொந்தரவு. எப்பதான் அதை காட்ட போறாங்க? அது எனக்கு தெரியல. என் பாகம் முடிஞ்சதும் கொழும்புலையும் போய் பிடிக்கணுமா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹஜூர் கச்சேரி பக்கத்துல இருக்கிற கொட்டாயில போட்டு காட்டுவாங்களாம். மதம் மாறின பொறுக்கி வீட்டுல இருக்கானா? பொண்ணு வேலைக்கு வரன்ட்டு தம்புரா வீட்டுக்கு வரலையே, எங்கடா காணும்னு விசாரிச்சோம். அப்பதானே தெரிஞ்சது பொண்ணு சினிமா படம் நடிக்க அனுப்பியிருக்கான்னு. மதம் மாறினது தீண்டாமே ஜாதி இல்லைன்னு சொன்னீங்க. அது போதாதுன்னு பொண்ண நாடகத்தில் நடிக்க சினிமாவில் கூத்துக்கிட்ட அனுப்பிடுறானே. ஏன் இடத்துல குடியிருக்க வேண்டானே. அதை மறந்து எதையும் செய்யாத கோலப்பா. என் பேர் கோலப்பன் இல்லப்ப, பவுலோஸ் ஆகும். பவுலோஸ். கிறிஸ்துவ ஆயிட்டா எதை வேணா செய்யறதுக்கு ஈஸ்டினியா கம்பெனிக்கார ஊரா? இல்ல பொண்ணு தம்பரா மண்ணுது. இந்த மாதிரி நாடகம் சினிமான்னு சுத்தி தெரிஞ்சுட்டு கடைசியா என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தான்னா வெட்டி எரிஞ்சிடும் அவ கையும் காலைன்னு சொல்லி வையும் பொண்ணுகிட்ட. வண்டி ஏறா.